ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சூப்பர் குட் நியூஸ் வந்து வந்திருக்கு. அதாவது நெறைய பேர் இத பார்த்துருப்பீங்க அண்ட் நெறைய என்குயரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தாங்க. மேம் டிஎன்இபில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் நடக்க போறதா, நெறைய விஷயம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிட்டிருக்கு. ஸோ அது உண்மையா? நிஜமா நடக்குமா? அப்படின்ற மாதிரி வந்து நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் அப்படி பண்றதா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நமக்கு இன்னையோட லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி, சிடிஎஸ்சிக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வந்து தனியா ஒரு ஆடெண்டம் மாரி போட்டு பண்ணுவாங்களா? இல்ல இத வந்துட்டு டிஎன்இபி ஆர்கனைஸ் பண்ணுவாங்களா? இல்ல என்ன ப்ரொசீஜரா இருக்கும்? அப்ப நம்ம எப்படி அப்ளை பண்றதா இருக்கும்? அப்படின்ற மாதிரி நெறைய குவெரீஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நேத்தி நமக்கு ஆர்டர் ரிலீஸ் பண்ணும்போது, லைக் ஆர்டர் வந்து குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த மாதிரி நெறைய என்குயரீஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அத கிளாரிஃபை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இத வந்து பண்றேன். ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நம்ம டிஎன்இபில இருக்கக்கூடிய வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஓவர்வியூவா பார்த்துட்டு, இதுக்கும் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்க பிரிப்பரேஷன் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, சிடிஎஸ்சி போஸ்டிங்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ பேசிக்கா இந்த பர்ட்டிகுலர் வீடியோ எதுக்காக அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன். லைக் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்ப வரும்? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்குமா? இவ்ளோ பல்க் வேகன்ஸீஸ்ல வந்து நடக்குமா? ஏன்னா அரவுண்ட் 15,000க்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கோரிலேட்டட் பிரான்ச்சஸ் லைக் ட்ரிபிள் இக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் 20,000 வேகன்ஸீஸ் இருக்கு. 65,000 வேகன்ஸீஸ் அப்படின்னு நெறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இன் கேஸ் அவ்ளோ பல்க் நம்பர் ஆஃப் வேகன்ஸீஸ் இருக்கக்கூடிய இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல வந்துட்டு எப்ப நடக்கும்? நோட்டிஃபிகேஷன் எப்ப ரிலீஸ் ஆகும்? ஸோ அதுக்கு சிலபஸ் எப்படி இருக்கும்? யார் எலிஜிபிள்? எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, அந்த பல்க் வேகன்ஸீஸ்ல வந்துட்டு நம்ம ஈஸியா கிளியர் பண்ண முடியும். லைக் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு பவர் செக்டார பொறுத்தவரைக்கும், அதுல நமக்கு நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் சேர்த்தி ஒரு பல்க் நம்பர் ஆஃப் வேகன்ஸீஸ் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. நேத்து நியூஸ்ல எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்க. லைக் கேரண்டீடா நமக்கு வந்து எவ்ளோ குடுக்குறாங்க. லைக் 15,000 பிளஸ் போஸ்ட் 15,000 பிளஸ் வேகன்ஸீஸ் வந்துட்டு நமக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்துட்டு நமக்கு அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியலா இன் த சென்ஸ் ஸோ நேத்து வந்து நமக்கு ஆர்டர் குடுக்குற அந்த ஃபங்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த நியூஸ் வந்து கிடைச்சிருந்தது. அதிலிருந்து தான் வந்து இது எல்லாமே வந்து செம்ம ஹைப்பா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நமக்கு வந்து ஜஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது விஷயம் மட்டும் வந்து தான் கன்ஃபர்ம் ஆயிருக்கு. ஸோ அது எப்ப நடக்குது, என்ன ஏது அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ நமக்கு இப்ப வந்துட்டு அரவுண்ட் 15,000 வேகன்ஸீஸ் இருக்கு அப்படிங்கும்போது, என்னென்ன போஸ்ட்டுக்கு எல்லாம் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ரொம்ப அ ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஏஇ போஸ்ட், அசிஸ்டன்ட் என்ஜினியர். ஸோ நெறைய பேர் வந்து டிஎன்இபி ஏஇ எக்ஸாம் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. லைக் இது நடக்குமா? நடக்காதா? இன்கேஸ் நமக்கு வந்து வேகன்ஸீஸ் இருக்கு. அப்ப நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்ப வரும்? இந்த மாரி நெறைய என்குயரீஸ் வந்துட்டே இருக்கும். எப்பவுமே டிஎன்இபிய பொறுத்தவரைக்கும். அண்ட் அதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்தரா ஜூனியர் என்ஜினியர் இருக்கும். ஃபீல்ட் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டர் அண்ட் இந்த மாரி நெறைய போஸ்ட் வந்து இருக்கு. ஸோ நான் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டா உங்களுக்கு ஒரு பிக்சரும் வந்து இன்க்ளூட் பண்றேன். லைக் ரஃப்பா எஸ்டிமேட்டடா நமக்கு எவ்ளோ இருக்கு? என்ன போஸ்டிங் இருக்கு? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ யாரெல்லாம் இந்த பர்ட்டிகுலர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். ஸோ சிவில், ட்ரிபிள் இ அண்ட் மெக்கானிக்கல்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பர் குட் நியூஸ் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்ல எல்லாருக்குமே வந்துட்டு, ஒரு நல்ல பல்க் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்க வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வரும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு
எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம். அண்ட் அதுக்கான அஷ்யூரன்ஸ் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்குமே வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் போஸ்டிங் இந்த பர்ட்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்து எலிஜிபிளா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க குடுத்திருக்க நோட்டிஃபிகேஷன பொறுத்து என்ன போஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு நெறைய டிஃபரெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எலிஜிபிளா இருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப டீஃபால்ட்டா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய போஸ்டிங் அப்படின்னா, அது வந்து ஏஇ அசிஸ்டன்ட் என்ஜினியர் ஃபார் ட்ரிபிள் இ. ஸோ இத வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சி ஏஇ அப்படிங்கிற எக்ஸாம், அதாவது சிடிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனோட இது வந்துட்டு எப்படி ஓவர்லேப் ஆகுது? லைக் நம்ம எப்படி பண்ணா இப்ப நெறைய பேர் வந்துட்டு இந்த எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கும் இங்க டிஎன்இபி ஏஇக்கும் எப்படி வந்து நமக்கு ஓவர்லேப் ஆகுது? லைக் எப்படி வந்து அது ஒத்து போகுது? எப்படி படிச்சா 2த்துக்குமே சேர்த்து நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும்? அது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடியா தான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி இருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு கரண்டா இருக்கக்கூடிய பேட்டர்னையும் வந்து நான் சொல்லிடுறேன். அண்ட் பாஸ்ட்ல நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். எதுக்காக நான் 2மே சொல்றேன் அப்படின்னா, நம்ம 2 எண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணி இருக்கும்போது, நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல வந்து நம்ம என்ன வருதுன்றத பார்த்துட்டு 2த்துக்குமே நம்ம வந்து அடாப்ட் ஆயிக்கலாம். எதுல 2த்துல ஏதோ ஒரு பாசிபிலிட்டி தான் நமக்கு வந்துட்டு ஃபைனல் நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும். லைக் என்ன டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்கும், என்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ 2 எண்டுக்குமே நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாலும் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பேசிக்கா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து இதுல இருக்கும். ஸோ டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே லைக் பீட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஏஇயா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இல்ல டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு கீழ நீங்க டிஎன்இபி ஸ்ட்ரீம எடுத்து நம்ம வந்து போஸ்டிங் மாரி ஆட் பண்ணி இருந்தாலும் சரி, நமக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல பெருசா எந்த சேஞ்சஸுமே வந்து இருக்க போறது கிடையாது. மேபி அடிட்டிவா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணலாம். இல்ல ஒரு சில டாபிக்ஸ் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, கோர் சப்ஜெக்ட்ஸ்ல நமக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இருக்காது. ஸோ இன் கேஸ் நீங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டெஃபினட்டா ஷார்ட்டா நீங்க வந்து டிஎன்இபி ஏஇக்குமே வந்துட்டு அட்டெம்ப்ட் குடுக்கலாம். செகண்ட் திங், இப்ப டிஎன்பிஎஸ்சி ஏஇ பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். அண்ட் மேத்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும். அண்ட் ஃபைனலா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் பேப்பர்ஸ் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்இபி ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப நமக்கு பேட்டர்னே சேஞ்ச் ஆயிருந்துச்சு. லைக் வி ஹேட் என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இருந்துச்சு. அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இருந்துச்சு. பிசிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பார்ட்டா இருந்துச்சு. அண்ட் தேர்ட் பார்ட் தான் நமக்கு வந்து கோர் ஸ்ட்ரீமா இருந்துச்சு. விச் மீன்ஸ் நமக்கு வந்து ஒரு ஹாஃப்ல பேட்டர்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வேரி ஆகுது. ஆனா 2த்துக்குமே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெக்னிக்கல் பேப்பர்ஸ் தான். ஸோ 2த்துலயுமே வந்து நமக்கு டெக்னிக்கல் காமனா இருக்க போகுது. ஸோ நீங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க டிஎன்இபில இருக்கக்கூடிய ஏஇ போஸ்ட்டுக்குமே வந்துட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். லைக் அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஒரு செட்ட நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்துட்டு எதுவா இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியல் கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறமா நம்ம டிசைட் பண்ணிட்டு, அதனுடைய நோட்டிஃபிகேஷன பேஸ் பண்ணிட்டு, ஃபர்தர் ப்ரிப்பரேஷன வந்து நம்ம வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த நோட்டிஃபிகேஷன். பட் நமக்கு இதுல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா, கோர் சப்ஜெக்ட்ஸ்ல நமக்கு சேஞ்ச் கிடையாது. மேபி பிளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குமே தவிர, உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதுல வந்து வேரி ஆக போறது இல்ல. ஸோ கோர் சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க இப்ப டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்க்கு ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேஸ்ட் ஆக போறது கிடையாது. when the actual recruitment for TNEB is also going to happen. ஸோ நீங்க கோர் வந்து ஓரளவுக்கு இப்ப வந்து செட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா என்ன பார்ட் எப்படி செக்ரிகேட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்துட்டு, இஃப் இட் இஸ் அகெயின் அண்டர் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னும் போது நம்ம அதுக்கேத்த மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்ல ஜெனரல் வந்து ரீப்ளேஸ்டு பை இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பிசிஎம் அப்படின்னா, இப்ப நீங்க கோர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ விச் மீன்ஸ் நீங்க வந்து இப்ப மேத்தமேட்டிக்ஸும் பிசிஎம் பேப்பரையும் நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். So you have to prepare in such a way that you are compromising both the things. Like 2த்தையும் கன்வின்ஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா,
டெஃபினட்டா நீங்க வந்து கண்டிப்பா போஸ்டிங் நம்ம வந்து வாங்கிடலாம். ஸோ என்னென்ன ட்ரிபிள் இ சப்ஜெக்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, டிஃபால்ட்டா ட்ரிபிள் இய பொறுத்தவரைக்கும் நமக்கு சர்க்யூட்ஸ், மெஷின்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், எம்&ஐ, கண்ட்ரோல் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பேசிக்கா இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கும். இது வந்து உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் மாத்துனாலுமே சரி, என்ன கோட் மாத்துனாலுமே சரி, உங்களுக்கு டாபிக்ஸ் ட்ரிபிள் இ அண்ட் ஈசிய பொறுத்தவரைக்கும் இதே தான் இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு அடிஷ்னலா மேபி ஏதாவது 1 ஆர் 2 இன்க்ளூட் பண்ணலாம். பட் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு ட்ரிபிள் இ அண்ட் ஈசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா இதுதான் இருக்க போகுது. ஸோ நீங்க டிஎன்பிஎஸ்சி, ஏஇக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. விச் மீன்ஸ் நீங்க அதையே அப்படியே நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போற இந்த பல்க் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இப்ப படிக்கும்போதே ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எதுக்காக இந்த பாயிண்ட்ட நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப நமக்கு டிஎன்பிஎஸ்சி, ஏஐ பொறுத்தவரைக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கம்மியா இருக்கிறதுனால, நல்லா படிச்சுட்டு இருக்கவங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பட் சில பேருக்கு வந்துட்டு ஓகே வேகன்சிஸ் வந்து அப்படியே நீங்க வந்து ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. லைக் கம்யூனலா எப்படி இருக்கு? ரிசர்வேஷன் எப்படி இருக்கு? ஸோ ஜென்ரலா நமக்கு வந்து எவ்ளோ வேகன்சிஸ் அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் டவுன் பண்ண உங்களுக்கு கம்மியா வேகன்சி தென்படுது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுன் ஆயிரும். ஸோ இந்த வேகன்ஸீஸ்க்கு நான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா படிக்கணுமா? இல்ல நான் நெக்ஸ்ட் இயருக்கு வெயிட் பண்ணட்டுமா? அப்படின்னு நெறைய செகண்ட் தாட்ஸ் வந்து வரும். பட் இப்ப நமக்கு ஒரு பல்க் வேகன்சி வந்துருச்சு அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கன்வே ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் இப்ப நமக்கு பல்க் வேகன்சி வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்மளுடைய பிரிப்பரேஷன வந்து நம்ம லேஸ்ல விட்டோம் அப்படின்னா, அப்ப கிளியர் பண்றது வந்து கஷ்டம். ஸோ நமக்கு டாபிக்ஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, பெருசா வந்து நமக்கு சேஞ்ச் இருக்க போறது கிடையாது. ஸோ அதனால நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு பண்ணும்போதே பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்ட்ராங்கா பண்ணிட்டோம் அப்டின்னா, ஆக்சுவல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம இன்னுமே டீட்டெயில்டா நெறைய சால்வ் பண்றதுக்கும், ரிவிஷனுக்குலாம் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு நெறைய டைம் வந்து இருக்கும். ஸோ எதனால ப்ரிப்பரேஷன வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்டின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்டின்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பொறுத்தவரைக்குமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்ப வந்துச்சு? மேல வந்து வந்துச்சு. ஆனா, நம்ம ஃபர்ஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ண பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர்லயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நவம்பர்லருந்து மேக்குள்ளார அந்த 6 மந்த்ஸ் ஆஃப் டைம்ல நமக்கு ஒரு சீரியஸா நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு ஒரு ஒரு டாபிக்க பார்த்துட்டு நம்ம வந்து நிறுத்தி நிதானமா டீட்டெயில்டா வந்து பார்த்தோம். ஸோ அப்ப பார்க்கும்போது கரெக்ட்டா மேல வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது, நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷனுடைய சிலபஸ பொறுத்து நமக்கு கோப் அப் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றோமோ ப்ரிப்பரேஷன, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இருக்கும். என்ன அப்டின்னா, பேட்டர்ன் என்ன அப்டிங்கிறத பொறுத்துட்டு மித்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் நெறைய டைம் இருக்கும். அண்ட் ரிவிஷனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஒரு நல்ல டைம் இருக்கும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்டின்னா, சின்ன நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கும்போதே நமக்கு காம்படிஷன் எவ்ளோ இருக்கு அப்டிங்கிறத வந்து நமக்கு இந்நேரத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுல இப்ப நமக்கு ஒரு பல்க் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கும்போது, காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க போது. அதுக்கு நம்ம வந்து கம்பீட் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன வந்துட்டு ஏர்லியா ஸ்டார்ட் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்துட்டு செம்ம அட்வான்டேஜியஸா இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தற்சமயத்துக்கு நமக்கு கையில இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன பேட்டர்ன்ல இருந்துச்சுனாலும், டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல நமக்கு காம்ப்ரமைஸ் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ டெக்னிக்கலா நீங்க படிக்கும்போதே, இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி படிக்காம, லைக் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறது அப்படின்றத மட்டும் கன்சிடர் பண்ணாம, பொதுவா நீங்க படிக்கும்போது, எந்த எக்ஸாம்ஸுக்குமே வந்துட்டு டெக்னிக்கல் வந்து நமக்கு தேவ தான் படும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க கம்ப்ளீட்டா, டீட்டெயில்டா நீங்க நிறுத்தி நிதானமா படிச்சீங்க அப்படின்னா, டெக்னிக்கல்ல வந்து நம்ம கிளியர் பண்ணிறலாம். அண்ட் படிச்சது எல்லாமே வந்து நல்லா ரிவைஸ் பண்ணணும். படிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும், அது கண்டிப்பா வந்துட்டு பெருசா யூஸ் ஆகாது. நீங்க ஒரே ஒரு டாபிக் படிச்சீங்கனாலும், அடுத்த நாள் நெக்ஸ்ட் டாபிக் பண்ணும்போது, அத வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்தையுமே வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து நெறையா ஒன்ஸ் நீங்க அந்த செட் ஆஃப் டாபிக்ஸோ, இல்ல சப்ஜெக்ட்டோ முடிச்சதுக்கு அப்புறமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ வந்து டச் பண்ணுங்க. நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேம் நான் இப்ப தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் எடுத்த உடனே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர பார்த்தேன். என்னால பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் செக் பண்றதுக்காக நான் பார்த்தேன். பட் எனக்கு எந்த கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியல. இல்ல இவ்ளோ டஃப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து யோசிக்கிறீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்ட நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு, அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான், அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். எடுத்த உடனே நீங்க கொஸ்டின பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸிட்டி லெவல் கண்ணுக்கு
கண்ணுக்கு தெரியுமே தவிர, அத நம்ம வந்துட்டு நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே டவுன் ஆயிரும். ஏன்னா, இது நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ தான். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து போகாதீங்க. ரிவர்ஸ் ப்ராசஸ ஃபாலோ பண்ணாதீங்க. அன்டில் யூ ஆர் வெரி குட் இன் கோர் சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? அண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, மாக் டெஸ்ட் நெறைய எடுங்க. அண்ட் எப்படி டைம வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதுக்கு நெறைய வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே. ஸோ ஜென்ரலா எந்த ஒரு எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்றதுக்கான ரோட் மேப் வந்து இதுதான். இத தாண்டி அடிஷனலா நமக்கு என்ன பார்ட்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஆக்சுவல் நோட்டிஃபிகேஷன்ல வந்து வேரி ஆகும். ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து காமனா தான் இருக்க போகுது. பி இட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஆர் டிஎன்இபி ஏஇ எப்படி கேட்டிருந்தாலுமே சரி, லைக் தனியா ரெக்ரூட்மெண்ட் நடக்குதா? இல்ல இதுலயே வந்துட்டு நமக்கு ஆட் பண்றாங்களா? என்னவா இருந்துச்சுனாலும் சரி, காமனா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து இக்னோர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கண்டிப்பா இதுல வந்து யோசிச்சுக்கணும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்இபிஏ கூட ஓரியன்ட் ஆயிருக்கு. நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா, நமக்கு வந்துட்டு பல்க் வேகன்ஸீஸ் இருக்கு. ஸோ ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற வரைக்கும் ஒரு கண்டிப்பான ஒரு அஷ்யூரன்ஸ் வந்து நமக்கு இப்ப கிடைச்சிருச்சு. ஸோ அது எப்ப அப்படின்னு நம்ம வெயிட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம எவ்ளோ வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அண்ட் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் நீங்க ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ, இத தாண்டி எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் காமனா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ வந்து சில கொஸ்டின்ஸ் நான் வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் அதாவது 15,000 வேகன்ஸீஸ் சொன்ன உடனே அடுத்த கொஸ்டின் நோட்டிஃபிகேஷன் எப்ப வரும்? வருமா? வராதா? ஸோ வந்துச்சுன்னா சிலபஸ் எப்படி இருக்கும்? அண்ட் வேகன்ஸீஸ் நிஜமாவே அவ்ளோ இருக்குமா? ஸோ இதுக்கு நான் எப்பத்துலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? எத ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? அப்படின்னு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஸோ நான் டிஎன்பிஎஸ்சி ஏக்கு ஒரு பிரீஃபா இன்ட்ரோடக்ஷன் எப்படி குடுத்திருந்தேனோ, அதே மாதிரி டிஎன்இபிக்கும் நான் வந்து குடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, தட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. இஃப் யூ ஆர் ரியலி ஸ்மார்ட் இனஃப், மேக் ஷூர் தட் யூ ஆர் ஸ்டார்ட்டிங் யுவர் பிரிப்பரேஷன் ஈவன் பிஃபோர் தி நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கு என்ன பண்ணா கிளிக் ஆகும் அப்படிங்கிறத வந்து கேட்டதுக்கு, நான் குடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிப் வந்து இதுதான். நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அசிஸ்டன்ட் என்ஜினியர் போஸ்ட் தான் வேணும் அப்படின்னா, அசிஸ்டன்ட் என்ஜினியருக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ் டெஃபினட்டா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. மீதி பார்த்த நம்ம ஃபர்ஸ்ட் தள்ளி வச்சிரலாம். அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோர் சப்ஜெக்ட்ஸுக்கு டிஃபால்ட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, நம்பர் சிஸ்டம்லேருந்து ஆரம்பிச்சு மெமரீஸ் வரைக்கும் டிஃபால்ட்டா எந்த டிஜிட்டல் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே நமக்கு அதா தான் இருக்க போகுது. இட்ஸ் நாட் லைக் எக்ஸாக்ட்டா எனக்கு சிலபஸ் குடுத்தா தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்டின்னீங்கன்னா, கண்டிப்பா யூ வில் பி த லூசர். ஸோ சிலபஸ் அப்டின்றதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அண்ட் வேகன்ஸீஸ் கவுண்ட் அதாவது இப்போ 15,000ன்னு நான் சொல்லிட்டேன். வெறும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 வேகன்ஸீஸ் அப்படின்னு நமக்கு டிஎன்பிஎஸ்சில இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெறும் 200 வேகன்ஸீஸ்க்கு நான் இவ்ளோ ஃபோக்கஸ் பண்ணணுமா? அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இப்ப 15,000 வேகன்ஸீஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இவ்ளோ வேகன்ஸீஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இல்ல இவ்ளோ வேகன்ஸீஸுக்கு எனக்கு கிடைக்குமா? லைக் நான் எத ஸ்டார்ட் பண்ணணும்? அப்படின்னு அதாவது எதுனாலுமே அதுக்கு அடுத்த கொஸ்டின் யோசிக்கிறதுக்கு பதிலா நமக்கு போஸ்டிங் இதுதான் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு, ஸ்டார்ட் வித் தி வெரி ஓன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் விச் இஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரைட் ஒன் ஆர் த மோஸ்ட் இன்ட்ரஸ்டட் ஒன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச, இல்ல உங்களுக்கு நல்லா புடிச்சிருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ட எடுத்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இட்ஸ் நாட் லைக் நீங்க வந்து வெயிட்டேஜ யூஸ் பண்ணணும். இல்ல எது வந்து ரொம்ப ரிப்பீட்டடா இருக்கு. அத தெரிஞ்சுட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ரேண்டம் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிருங்க. போஸ்ட் என்னன்றத ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்பர் 1. நம்பர் 2 அதுக்கான ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்றது கோர் சப்ஜெக்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எது வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டாவது இருக்கும். பி இட் தியரட்டிக்கல் ஆர் செமி தியரட்டிக்கல் ஆர் அனலிட்டிக்கல் எதுவா இருந்துச்சுனாலும் சரி, இல்ல ப்ராப்ளமேட்டிக்கா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. அண்ட் அதுலயுமே ஸ்பெசிஃபிக்கா இல்ல ஈஸி தான் நான் படிக்கணுமா, ட்ரிபிள் இ தான் படிக்கணுமா அப்படின்னு எதையுமே வந்து கன்சிடர் பண்ணாம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் போஸ்ட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதான் வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் அதுல நீங்க உறுதியா இருக்கீங்க அப்படின்னா,
சூஸ் எனி ஆஃப் தி சப்ஜெக்ட் பி இட் ட்ரிபிள் இ ஆர் இசிஇ. நமக்கு எது வந்து இது படிச்சா கண்டிப்பா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும் இல்லையா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த மாரி ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது ஒண்ணு பிக் பண்ணிக்கோங்க. அதனுடைய ஸ்டாண்டர்ட் சிலபஸ எடுத்துட்டு என்னென்ன டாபிக் இருக்கோ அதுலருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வேகன்ஸிஸ பத்தி யோசிக்காதீங்க. மீதி அந்த ரேண்டம் கொஸ்டின்ஸோ இல்ல கன்ஃப்யூஷன்ஸ் எதுக்கோ ஸ்பேஸ் குடுக்காம கன்சிஸ்டன்ட்டா இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் கரெக்ட்டா வர வேண்டிய நேரத்துல வரும். அந்த நேரத்துல வந்து இது உங்கள நீங்க பண்ணியிருக்க இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு செம பூஸ்டப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சைட்ல இருந்து லேர்னர்ஸ் ஃபோரம் சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் நான் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு கிராஷ் கோர்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் நமக்கு வந்து ரிவிஷன் அதாவது லாஸ்ட் டைம் டிஏக்குலாம் வந்து நெறைய பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம தனித்தனியா லைக் டிஏக்கு தனியா, டிஎன்இபிக்கு தனியா அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷனும் பிளான் பண்ணலாம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி பண்ணா நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்துட்டு தனியா செஷனே வந்து நான் ஆக்சுவலா வீக்லி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்க ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் லெட் மீ நோ. வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. யூ வில் கெட் த ரெக்வயர்ட் சப்போர்ட். ஓகே. நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு, நாளைக்கு அப்படின்னு தள்ளி போட்டே போகாம, இன்னைக்கு உங்களால முடிஞ்சா ஒரு டெஃபினிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட, தட் இஸ் ஆல்சோ ஆல் அபவுட் யுவர் கன்சிஸ்டன்சி. ஸோ அஃபிஷியல் கால்க்காக நம்ம வெயிட் பண்ணலாம். பட் அது ஒண்ணுத்துக்காக மட்டுமே வெயிட் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன தள்ளி வைக்காதீங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பிளான் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வாட்ஸ்அப், டெலிகிராம் அண்ட் யூடியூப்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்றேன். ஸோ நீங்க அதுல வந்துட்டு டியூன்டா இருந்தீங்க அப்படின்னா, யூ கேன் கெட் டு நோ லைக் என்ன பிளான் வந்து போயிட்டுருக்கு, என்ன கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன ப்ரொசீடிங்ஸ் என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் அந்த இடத்துல கன்வே பண்ணிடுறேன். ஸோ இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கெட் டு நோ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஹேப்பனிங்ஸ். தேங்க் யூ ஸோ மச் கைஸ். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸாம்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.